Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன, இந்த வண்டி வந்து வேகனார். இதுல இந்த கீ பத்தி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வண்டியில நான் லாக் பண்றேன் பாருங்க. லாக் பண்ணாலும் இந்த சைரன் லாக் சவுண்ட் வருது, ரிமோட்லயும் லாக் ஆகுது, அன்லாக் ஆகுது, சைரன் சவுண்ட் வருது. இந்த சைரன் சவுண்டை மட்டும் எப்படி வந்து ஆஃப் பண்ணலாம், ஆனா ரிமோட்ல லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இப்போ ரிமோட்ல லாக் பண்றேன் பாருங்க. இப்போ லாக் பண்ணாலும் அந்த சைரன் சவுண்ட் மட்டும் கேட்கும். லாக் பண்ணிட்டேன், அன்லாக் பண்ணிட்டேன், இப்போ அந்த சைரன் சவுண்ட் வருது. இதை டீஆக்டிவேட் பண்றது, அதாவது சவுண்ட் மட்டும் எப்படி டீஆக்டிவேட் பண்றது, இந்த அலாம் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த அலாம் பட்டனை பிரஸ் பண்ணி பிடிக்கணும். அது எப்படின்னா, இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுங்க. வண்டி டோரு சாத்தி வச்சிருக்கேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த அலாம் பட்டனை, இது ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சும் போது அந்த ரெட் கலர் பட்டன் அங்க இருக்கிறது எரியும். எரிஞ்ச போது எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ அலாம் வந்து டீஆக்டிவேட், சவுண்ட் வராது. இப்போ எடுத்தாச்சு. நான் டோர்ல லாக்ல தான் வச்சிருக்கேன். அன்லாக் பண்றேன், டோர் லாக் பண்றேன். இப்போ அந்த சவுண்ட் வரல. இப்போ நான் திருப்பி வண்டியை விட்டு வெளியிலே வந்துடுறேன். வெளியில வந்துட்டு உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ லாக் பண்றேன், லாக் ஆகுது. 4 ரிமோட்ல 4 டோருமே லாக் ஆகும், அன்லாக் ஆகும், அந்த லைட்லாம் எரியும். பட் சவுண்ட், சைரன் சவுண்ட் மட்டும் வராது. இப்போ லாக்ல இருக்கு வண்டி. இப்போ திருப்பி நான் அன்லாக் பண்றேன் பாருங்க. அன்லாக் பண்றேன், அன்லாக் பண்ணாலும் டோர்லாம் திறக்குது, ஆனா அந்த சைரன் சவுண்ட் வந்து கேட்காது. இதை நீங்க ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இது ஒரு டைப். இப்போ திருப்பி எனக்கு சவுண்ட் வேணும், நான் இப்போ லாக் பண்றேன் பாருங்க. இப்போ எதுவுமே கேட்காது. இந்த சைரன் சவுண்ட் நான் திருப்பி கொண்டு வரணும்னா அதே ஃபீச்சர் தான். டோரை சாத்தி வைங்க. டோரை வந்து நான் மூடி வச்சிருக்கேன், 4 டோருமே லாக், அதாவது மூடி வச்சிருக்க கண்டிஷன்ல இருக்கணும். இக்னிஷன் கீ ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு அதே பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் அழுத்து பிடிக்கும்போது ஒரு பீப் சவுண்ட் வரும் பாருங்க. அவ்வளவுதான். இப்போ சைரன் சவுண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நான் உள்ள இருந்து லாக் பண்றேன், அந்த சவுண்ட் கேக்குது. அன்லாக் பண்றேன், சவுண்ட் கேக்குது. இது வந்து இப்போ நான் சைரன் சவுண்ட கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த சைரன் சவுண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ லாக் பண்றேன், அந்த பீப் சவுண்ட் கேக்குது. அன்லாக் பண்றேன், அந்த சைரனோட சவுண்ட் கேக்குது. இப்போ ஆக்டிவ் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு ஃபியூச்சர். இப்போ அடுத்த ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா ஷாக் சென்ஸ் சவுண்ட்னு சொல்லுவோம், ஷாக் சென்ஸ் மோடுன்னு சொல்லுவோம். இப்போ வண்டியை லாக் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கண்ணாடி தட்டினீங்கனாலோ, இல்ல டோரை தட்டினீங்கனாலோ, இல்ல டயரை தட்டினீங்கனாலோ ஒரு பீப் சவுண்ட் வரும். இது எதுக்காகனா வந்து ஒரு ஏதோ வண்டி லாக் பண்ணிருக்கீங்க, யாரோ உங்களோட தெஃப்ட் பண்றாங்க, அதாவது எடுக்கிற பாக்குறாங்க, கண்ணாடி உடைச்சி வந்து ஒரு உள்ள இருக்க பொருளையோ இல்ல டயரை கழட்டுற பாக்குறாங்க. அந்த மாதிரி சவுண்ட் வேணும் வேண்டானா வச்சுக்கிற ஒரு ஃபியூச்சர் தான் இது. யூஸ்வலா மாருதியில ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போதே வந்து டீஆக்டிவ் தான் கொடுப்பாங்க. இது எப்படி வச்சுக்கலாம், இது டோர் திறந்து வைங்க. இதே மாதிரி தான் டோரை திறந்து வச்சுட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு இந்த அலாம் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, 5 தடவை பிரஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5வது தடவை அப்படியே பிரஸ் பண்ணியே பிடிச்சிட்டு லாக் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு பீப், ஃபர்ஸ்ட் ஒரே பீப் சவுண்ட் மட்டும், லாக் சவுண்ட் மாதிரி பீப்னு கேட்டுது. அவ்வளவுதான். இப்போ இந்த ஷாக் சென்ஸ் சவுண்ட் மோடு வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. இது ஆக்டிவ் ஆனது பாத்தீங்கன்னா லாக் பண்ணதுக்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அது சென்சிங்கே வேலை ஆரம்பிக்கும். லாக் பண்ண உடனே நீங்க போய் தட்டினீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க ரிமோட்ல லாக் பண்ணிட்டேன், நான் லாக் பண்ணி முடிச்சு 30 செகண்ட்ஸ் கழிச்சு நான் ஏதாவது ஒரு டோர் தட்டினாலோ பாருங்க, கண்ணாடி தட்டுறேன், சவுண்ட் கேக்குதுங்களா, அந்த மாதிரி பீப் 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 சவுண்ட் கேட்டு விடும். இப்ப டயரை கழட்டுறாங்க, யாரோ நீங்க டயரை கழட்டினாலும் இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும். எந்த பாடியில இருக்க எதை தட்டினாலும். இதுதான் ஷாக் மோட் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டைப் சொல்லுவாங்க, சரிங்களா. தட்டும் போது இருக்கும். இது வந்து ஒரு பூனை ஏதாவது ஏறினாலோ, இல்ல வண்டி மேல யாருன்னா ஏறினாலோ, இல்ல வண்டியை இது பண்ணாலோ இது ரொம்ப நியூசன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வேணும்னா நீங்க ரிமோட் ஏரியால வச்சுக்கலாம். இப்ப திருப்பி இது வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப நியூசன்ஸா இருக்குன்னா இதை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது டீஆக்டிவேட் பண்றது இதே மாதிரி தான். கீ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க.
ஆஃப் பண்ணிட்டு அதே மாதிரி தான் 5 தடவை 1 2 3 4 5 5வது தடவை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு திருப்பி லாக் பட்டன் அழுத்திங்கன்னா 2 சவுண்ட் கேட்கும், பீப் பீப் அன்லாக் மாதிரி. இப்போ இது டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன் சொல்றது, இந்த ஷாக் மோடுன்றது டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுவும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான். இப்போ நான் சாவியை மேலே வச்சுட்டு எங்க தட்டினாலும் இப்போ அந்த சவுண்டு வராது. நான் தட்டினாலும் எங்க தட்டினாலும் வராது. இப்போ டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவ் பண்றதுக்கு ஒரு மோடு, டீஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு மோடு. ஸோ இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மாருதி கொடுக்கறது டீஆக்டிவேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். இது ஒரு ஃபியூச்சர். இப்போ அடுத்த ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வண்டி ஒரு ரிமோட்டான ஏரியால இல்ல ஒரு மால்ல பார்க் பண்ணிருக்கீங்க. நம்ம வண்டி எங்க இருக்குன்னு தெரியல, இல்ல வேற இன்னொருத்தர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கீங்க வண்டி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு. அவர் லாக் பண்ணா அன்லாக் பண்ணலாம், சவுண்ட் ஒரு சவுண்ட் தான் கேட்கும். இப்போ நம்ம வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ரிமோட்ல இருக்கு, நீங்க வண்டி லாக் பண்ணிருக்கு, இந்த பட்டனை கண்டினியூயா ஒரு 5 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிங்க. கரெக்டா பிடிக்கல, 5 செகண்ட்ஸ் அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா, அழுத்தி பிடிச்ச உடனே இந்த மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ரிமோட்ல அந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டனை 2 பட்டனுமே கன்சிஸ்டிங்கா சைமல்டேனியஸா ரெண்டுமே ஒரே நேரத்துல அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 30 செகண்ட் வந்து கண்டினியூவா பீப் சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். 28 செகண்ட்ஸ் கரெக்டா வரும். இப்போ முடிய போறதுனால இந்த மாதிரி சவுண்ட் வரும், வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிடுச்சுனாலும் வண்டி லாக்ல தான் இருக்கும். நீங்க தேடுறதுக்கு போது லாக்ல தான் இருக்கும். இப்போ லாக்ல தான் இருக்கு பாருங்க. அன்லாக் பண்ணா அன்லாக் சவுண்ட் பீப் வரும், லாக் பண்ணீங்கன்னா லாக் சவுண்ட் வரும். ஸோ இது நம்ம வண்டி எங்க இருக்குன்றது டிடெக்ட் பண்ணலாம். ஒரு ஓப்பன் பார்க்கிங்ல வண்டி விட்டுருக்கீங்க, நம்ம வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணலாம். இதுக்கு 2 பட்டன், அந்த லாக் கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த 2 பட்டனை அழுத்தி பிடிச்சீங்கன்னா இந்த சைரன் சவுண்டு வரும் 30 செகண்ட்ஸ், அப்புறம் ஆஃப் ஆயிடும். இப்ப அடுத்த ஃபியூச்சர் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்த ஃபியூச்சர் என்னன்னா, இப்ப நீங்க வண்டியை நல்லா டிரைவ் போயிட்டு வந்தீங்க, நைட் டைம் இல்ல வண்டி லோன்லியான இடத்துல இல்ல பிளாட்ல லாக் பண்ண போறீங்க. இப்ப நான் வண்டியை விட்டு இறங்கிட்டேன், வண்டியில ரிமோட்ல லாக் பண்ண போறேன். ரிமோட்ல லாக் பண்ணும்போது அந்த சைரன் சவுண்டு வந்து வரும். அந்த சைரன் சவுண்டு அந்த டைம் மட்டும் வராம இருக்கணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பட்டனை ஒரு டைம் ஜஸ்ட் அப்படி பிடிச்சிட்டு லாக் பண்ணீங்கன்னா அந்த சைரன் சவுண்ட் வராது. இப்ப நான் சரியா பண்ணல, இருங்க. அந்த 2 பட்டனையும் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ ரிமோட்ல லாக் பண்றேன் பாருங்க. லாக் ஆயிடும், ரிமோட் லாக் ஆயிடுச்சுங்களா. ஆனா அந்த சைரன் சவுண்டு வராது. இது ஒரு டைம் தான், அவ்வளவுதான். திருப்பி அன்லாக் பண்ணீங்கன்னா அந்த சைரன் சவுண்ட் வரும், திருப்பி லாக் பண்ணீங்கன்னா அந்த சைரன் சவுண்ட் வரும். அந்த மூமெண்ட் மட்டும்தான். அதுதான் இந்த ஃபியூச்சர். இப்போ இன்னொரு ஃபியூச்சர் பார்க்கலாம். இதான் 4வது ஃபியூச்சர். எப்படின்னா, இதுல சாவில லாக் பண்றீங்க, அன்லாக் பண்றீங்க, சாவில லாக் பண்றீங்க, அன்லாக் பண்றீங்க. தெரியாத, ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட்ல லாக் பண்ணிட்டு சாவில திறந்தீங்கன்னா ஒரு சைரன் சவுண்ட் வரும். இந்த மாதிரி சைரன் சவுண்ட் வரும். அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம ரிமோட்ல என்ன பண்ணுவோம், அன்லாக் பட்டனை பிரஸ் பண்ண உடனே அன்லாக் ஆயிடுச்சு. பட் ஆனா லாக் பண்ணீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும், அன்லாக் பண்ணீங்கன்னா 2 பீப் வரது பதில் 3 பீப் வரும் பாருங்க. இந்த மாதிரி வர்றது ஏன்னா இந்த சாவி வந்து சரியா சென்ஸ் ஆகல, ஏதோ டூப்ளிகேட் சாவி போட்டு திறந்துட்டாங்க, அதனால வந்து சென்ஸ் ஆகல. இப்போ அந்த மாதிரி டைம்ல வண்டியை ஓபன் பண்ணி இக்னிஷன் கீ இருக்கு பாத்தீங்களா, இக்னிஷன் கீ ஆன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ராவும் சாவியும் சென்ஸ் ஆயிக்கும். சென்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ பேர் ஆயிடுச்சு, ஓ இந்த கரெக்டான சாவி தான் போட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்காங்க, அப்போ மேட்ச் ஆயிடும். இப்ப மேட்ச் ஆயிடுச்சுன்னா இப்போ லாக் பண்ணீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும், அன்லாக் பண்ணீங்கன்னா 2 பீப் சவுண்ட் வரும் பாருங்க. ஒரு பீப் சவுண்ட் வருதா. இப்போ அன்லாக் பண்றேன், 2 பீப் வந்து, முன்னாடி 3 பீப் வந்தது, இப்போ ஒரே ஒரு பீப். அன்லாக் பண்ணீங்கன்னா 2 பீப். இதே வந்து 4 பீப் வரும். அது எப்போ யூஸ் ஆகணும், இந்த ஷாக் சென்சார் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணும்போது அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அன்லாக் பண்ணீங்கன்னா 4 பீப் சவுண்ட் வரும். ஸோ இதுதான் இந்த வேகனாரோட 2012 இருந்து 2018 மாடலோட கீல இருக்க சில ஃபியூச்சர்ஸ். இது வேகனாருக்கு மட்டும் இல்ல, ஷிஃப்ட் மாடலுக்கும் யூஸ் ஆகும், ஷிஃப்ட் டிசைருக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி டைப் சாவினா, இந்த சாவில பாத்தீங்கன்னா அந்த பிளாங்கா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கை காட்டுறல அந்த இடத்துல பிளாங்கா இருக்க மாடலுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைப் தான் வரும். 2018க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஃபியூச்சர் வந்தது. இது 2012 இருந்து 2018 மாடல். அந்த டைப்புக்கு இது இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க அலாமு இந்த மாதிரி பட்டனும் வச்சு வரும்.
18க்கு அப்புறம் வர மாடலுக்கு இந்த மாதிரி அலாம் வச்சு வராது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அது வேகனாக இருந்தாலும் சரி, ஷிஃப்டா இருந்தாலும் சரி, ஷிஃப்ட் டிசைரா இருந்தாலும் சரி. வேகனார் அதுக்கப்புறம் 2018க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஃபீச்சர்ஸ் வரும். அதை அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.